பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வாழ்வு தரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை காண செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய அருளின் பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் மகிமைப்படும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய பேர் யோசிக்கிறோம் உறவுகள் தேவை அப்படின்னு நினைக்கிறோம். பணம், உறவு, இது எல்லாமே மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒத்துழைக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பணம் இருக்குது, இருந்து என்ன பிரயோஜனம், அதனால் ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உடல் பலவீனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் உண்டு. ஆனால் அவங்க கஷ்டப்படும் போது ஏன்னு சொல்லி கேட்குறதுக்கு அந்த டைமில் ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட நிலையில் பணமோ உறவுகளோ இருந்தும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுவது உண்டு. அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது நமக்கு ரொம்ப பிரதானமான ஒரு தேவை என்ன அப்படின்னா, அது ஆண்டவருடைய வார்த்தை. பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ஒருவேளை பணம் 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 என்று இவ்வளோ நாள் அது பின்னால் ஓடிட்டேன், ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, உறவுகள் என்று சொல்லி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அக்கா தங்கச்சிமார், என்னுடைய அண்ணன் தம்பிமார், என்னுடைய பெற்றோர் என்றும் என்னுடைய பிள்ளைகள் என்றும் நான் என் உறவுகளுக்காக எல்லாத்தையும் இழந்து இப்போ எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லாத நிலைமையில் நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் நின்று கொண்டிருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். நாம் இந்த உறவுகளோடும் நாம் சம்பாதிச்ச இந்த பணத்தோடும் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது இதை மட்டும் வச்சு உலகத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. இது கூட இன்னொரு விஷயம் ரொம்ப அவசியமான ஒன்று. எப்படி ஒரு கனி தரக்கூடிய ஒரு மரத்திற்கு வெறும் நிலம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு தண்ணி தேவை. அதே போல் நான் சொல்கிறேன், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சில அத்தியாவசிய தேவைகளாகிய பணம், உறவு, இவைகளெல்லாம் ஜஸ்ட் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு வச்சுருக்கிறார். ஆனால் அதுவே அஸ்திபாரம் கிடையாது. அஸ்திபாரம் எது அப்படின்னா ஆண்டவருடைய வசனம். அந்த ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சமும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பைபிளில் பிலிப்பியர் 4வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. 273வது பக்கத்தில் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்திலிருந்து ஒரு 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த கடைசி வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு
நம்ம வேலை செய்யும்போது இதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த வசனத்தை எடுத்து நாம் பேசுகிறது உண்டு, இந்த வசனத்தை நாம் அறிக்கையிடுறது உண்டு. பவுல் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறார், எந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில், எந்த பேக்ரவுண்டில் இருந்து இந்த வார்த்தையை ஒரு உபயோகிக்கிறார் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவர் சொல்கிறாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறாருங்க, மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது உறவுகளை வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு வாழ முடியும் அப்படிலாம் நான் சொன்னேன் இல்லையா? அப்படி வாழ முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்கிறதுக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா? மன ரம்யம், அதாவது மன நிறைவு. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய பலன் எப்பொழுதும் ஆளுகை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். கொஞ்ச காலம் ஆண்டவரை உற்சாகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சின்ன பாடு, சின்ன உபத்திரவம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனேயே என்ன பெரிய ஆண்டவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். பவுல் என்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் புதிய ஏற்பாட்டில் அநேக நூல்களை எழுதி வைத்திருக்கிறார். நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகங்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு தெரியுமா? முதல்ல நாம் வாசித்தோம் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும்னா எதை சொல்கிறாரு? மேலே எழுதியிருக்குது பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்க்கை வரும்போதும் அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எப்படி பலன் இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஏதாகிலும் சில இடங்களில் சில தாழ்வுகள், சில குறைவுகள் வருமானால் அதுலேயும் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்கிறார் பாருங்க, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அவர்களுடைய மனசில் ஒரு ஆழமான ஃபெய்த் இருக்குங்க. எந்த நிலையில் இருந்தாலும் மன நிறைவு என்பதை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியலை. அவரிடத்திலிருந்து எடுத்து வெளியே போட முடியலை. எந்த ஒரு ஜீவியம், எந்த ஒரு வாழ்க்கையானாலும் அதில் ஒரு மன நிறைவு உள்ள ஒரு வாழ்வு யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவை தன் பலனாக கொள்பவனுக்கு அந்த மன நிறைவான வாழ்வு இருக்கும். பணத்தை தன் பலனாக கொள்ளுகிறவர்களுக்கு அல்ல, உறவுகளை தன் பலனாக கொள்ளுகிறவனுக்கு அல்ல, கிறிஸ்துவை. அவர் சொல்றார்ல, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. எல்லாவற்றையும்னா எதை சொல்றாரு? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இன்னமும் அவர் தொடருகிறார், எல்லாவிடத்திலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும், அதே நேரத்தில் பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, பட்டினியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நான் பட்டினியாக இல்லை. என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நிறைய உணவுகளில் மட்டும்தான் இந்த போஷாக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஒரு தட்டு நிறைய போட்டு சாப்பிடக்கூடிய அந்த சோத்தில் இருக்கக்கூடிய அதே போஷாக்கு, அதே சத்து எதில் இருக்குது அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு சிறு தானியங்களில் சில நேரத்தில் நம்முடைய உடம்புக்கு கிடைத்து விடும். விஷயம் பெருசாக சின்னதாங்கிறது இல்லை. பட்டினி அதுக்கான தீர்வு நாம் உணவுன்னு நினைக்கிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? என்னை பலப்படுத்துகிறவர் தான் எனக்கு தீர்வு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் கிறிஸ்தவ ஜீவியத்தில், குடும்ப ஜீவியத்தில் நிறைய பேர் தளர்ந்து போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் பலனாக எண்ணாமல் உறவுகளையோ பணத்தையோ பலனாக எண்ணுகிறார்கள். ஒரு சூழ்நிலைக்கு தீர்வாக உறவை எண்ணுகிறார்கள், ஒரு சூழ்நிலைக்கு தீர்வாக பணத்தை எண்ணுகிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? என் சூழ்நிலைகளுக்கு தீர்வு கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் எனக்கு சொல்யூஷனாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு
அவரே சொல்யூஷன் ஆயிடுறதுனால எனக்கு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் நிறைய பேர் நாம் உறவுகளை தேடுறோம். நிறைய பேர் உறவுகளையே நாம் தேடி தேடி அதில் ஒரு திருப்தி இல்லாதனால மனம் உடைஞ்சு போகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம். திருமண வாழ்விலே இணைக்கப்பட்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு பிரிந்து போவதற்கு காரணம் என்ன? நிறைய திருமண உறவுகளிலே மனமுறிவுகள் அது ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போயிடுது. எதுக்காக அப்படின்னா, நிறைய திருமண பந்தத்தில் உறவுகள் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன? விவாகரத்துகள், இன்னுமாக தவறான சில உறவுகளை தெரிந்தெடுத்து திருமண வாழ்வை நாசமாக்குகிற நிலைகள் எல்லாம் எதிலிருந்து வருகிறதுன்னா, இந்த ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை, திருப்தியற்ற ஒரு நிலை. என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை, என் மனைவி என்ன ஏன் என்னன்னு சொல்லி என்னை விசாரிக்கிறதே கிடையாது, என் சரீர பலவீனத்தை குறித்து என்னை விசாரிக்கிறதே கிடையாது. அங்கே மனைவியை கனெக்ட் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது. இன்னும் சிலர் மனைவி மாதிரி சொல்கிறாங்க, என் கணவன் என்னை விசாரிக்கிறதே இல்லை. எங்கள் தாழ்விலும் குறைவிலும் எல்லாவற்றிலும் நம்ம யாரை கனெக்ட் பண்ணுறோன்னா உறவுகளை கனெக்ட் பண்ணுறோம். என் கணவன் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தானாக சோர்ந்து போயிடுறோம். என்னை பலப்படுத்துகிற கணவராலே அப்படின்னு இங்கே எழுதப்படலை, என்னை பலப்படுத்துகிற மனைவியாலே அப்படின்னு எழுதப்படலை. ஒருவேளை அவங்க ஜஸ்ட் பலப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் கூட கடவுளுடைய வார்த்தை அவர்கள் நாவிலே இருந்தால் மட்டும்தான். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னை பலப்படுத்துகிறவர் யார் என்கிற ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். வாழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில், தாழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில், திருப்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில், பட்னியாக இருக்கக்கூடிய நேரத்தில், எந்த சூழ்நிலையிலும் மனநிறைவு எப்போ வரும்னா, எனக்கு ஒரு தெளிவான அறிவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கணும். என்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. நான் பட்னியாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ சொல்யூஷன் என் மனைவியினுடைய வார்த்தையினாலேயோ இல்லை நான் என் கணவனுடைய வார்த்தையினால எதுலையும் நான் தேடக்கூடாது. எதில் தான் தேடணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலும் அவருடைய அதான் அவர் சொல்கிறார் இல்லையா, என்னை வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே, அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நமக்கு ஆற்றல் இருந்தால் கூட தளர்ந்துருவோம். எப்போ தெரியுமா? என்னை விசாரிக்கல யாரும், எங்கள் அம்மா அப்பா என்னை ஏன்னு சொல்லி கேட்கல, எங்கள் அம்மா அப்பா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிள்ளையா என்னன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி சில பிள்ளைங்க சோர்ந்து போகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஆற்றலையும் உங்கள் பலனையும் எதிலே வைக்கிறீர்கள், யாரிலே தேடுகிறீர்கள்? இறைவனிலே தேடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மன நிறைவான வாழ்வு இல்லை இல்லையா? எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போகிறீங்க, எப்போ பார்த்தாலும் தளர்ந்து போயிடுறீங்க, எப்போ பார்த்தாலும் சிலர் அப்படியே விழுந்து போயிடுறீங்க. நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் கூட விழுந்து போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பின்வாங்கி போனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவையை பணத்தில் தேடுகிறார்கள். அந்த தேவைக்கான ஒரு தீர்வாக பணத்தை எண்ணுகிறார்கள். பணம் கொஞ்ச நாள் வராமல் இருக்குது, உடனே என்ன பண்ணிடுறாங்க, சரிப்பா இது அழைப்பை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு அழைப்புக்கு நேராக சென்று விடுகிறார்கள். இதுதான் நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் கூட நடக்குது. என்ன, அவங்க சிச்சுவேஷன் என்னவா இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்குதுன்னா பணமாக வச்சுருக்காங்க சிலர். இன்னும் சிலர் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் என்ன இவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் என்ன அற்பமாக நினச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் என்ன புறந்தள்ளுற மாதிரி பேசிட்டாங்க, அதனால் நான் ஊழியத்தை விட்டுட்டு போகிறேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் தங்கள் பலனாக கொண்டிருந்தது மனுஷ தயவை, இவர்கள் எல்லாரும் தங்கள் பலனாக கொண்டிருந்தது பணத்தை. பணம் வரல அப்படின்ன உடனே இவங்களால் பலன் கொள்ள முடியலை. இவங்களுடைய பலன் பணமாக தான் இருந்தது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதம் தான் சொல்லுகிறது. அந்த பணத்தை இல்லாத சூழ்நிலை ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு மனுஷங்க பணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறவர்களை விட கடினமான பாடுகளை படுகிற அநேக மனிதர்கள் உண்டு என்றும் சொல்ல முடியும். ஊழியக்காரங்க மட்டுமா கஷ்டப்படுறாங்க? கிடையாது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவர்கள் அதிலிருந்து வழிமாறி போயிட்டாங்களா, இடறி போயிட்டாங்களா? கிடையாது.
உழைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க அழைப்பில் அவங்க நிலைன்னு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியராக பணி செய்கிறவர் கொஞ்ச காலம் சம்பளம் வரல அப்படின்ன உடனே அந்தால வேலையை விட்டுட்டு போயிடுறாரா? கொஞ்சம் பெண்டிங் கிடக்குது சம்பளம், கவர்மெண்ட்லேருந்து சரியாக ஏதோ ஒரு காரணத்தினால வரல, கிடைக்க வேண்டிய சம்பளம் வரல, உடனே அவர் அதை விட்டுட்டு போயிடுறாரா? கிடையாது. உலக பிரகாரமான மனிதர்களே அவர்களுக்குரிய அழைப்பை, எனக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறதுல தெளிவாக அதில் ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகம் பலத்தோடு நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா? நிறைய பேர் ஏதோ ஒரு வேகத்தில் ஊழியத்துக்கு வர்றாங்க, ஆனால் கொஞ்ச காலத்தில் பின்வாங்கி போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தாழ்ந்திருக்க தெரியல. தாழ்ந்திருக்கும் பொழுது மனநிறைவு இல்லை. மனநிறைவு ஏன் இல்லை? கிறிஸ்து பலனாக இல்லை. இந்த காரியம்தான் ரொம்ப முக்கியமானது. ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்து பலனாக இருக்கணுங்க. எவ்வளவோ பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு வருவது உண்டு, எல்லாருக்குமே வருவது உண்டு. பவுலுக்கும் அது வந்திருக்குது. அவர் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக கிடக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு தெரியும் எல்லாம். நான் மன ரம்யமாக இருக்கிறேன், மன நிறைவோடு இருக்கிறேன். சாப்பிடலைன்னா கூட என் வயிறு தான் குறைவாக இருக்கே ஒழிய என் மனசில் எந்த குறைவும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன இப்படியே வச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிறைவான ஒரு மனநிலை அவர் சொல்கிறார் இல்லையா? அதாவது இதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அதனுடைய 6வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். குறை வரும் பொழுது, கஷ்டமாக இருக்கும் பொழுது, உங்கள் பலன் கர்த்தராக இருந்தால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதில் தான் போவோமே ஒழிய பணத்தில் போய் தேட மாட்டோம். எப்பொழுதும் தேவனை தன் பலனாக கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜரை ஆண்டவரில் தேடுவாங்க. இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோனை எதில் சார்ஜ் பண்ணுவோம்? அதுக்குன்னு சில பின் இருக்குது. சி டைப் சார்ஜர், பி டைப் சார்ஜர் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுக்குன்னு உள்ள பின்னில் குத்துனாதான் அது சார்ஜ் ஆகுது. நாம் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா, நம்ம திரும்பவும் நம்முடைய பேட்டரி சார்ஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன? நமக்கு ஏற்ற சார்ஜரை நம்மளை குத்தணும். அது என்ன? பணமா, உறவுகளா? கிடையாது. தேவன். அவரை கனெக்ட் பண்ணுங்க. தாழ்ந்திருக்கும் பொழுது, பட்டினியாக இருக்கும் பொழுது, மனநிறைவு இல்லையே, ஏன் அப்படின்னா சார்ஜர் தேவனாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கணும். என்னை பலப்படுத்துகிறது தேவனாக இருக்கணும். என்னை சார்ஜ் பண்ணுறது என் பணம் இல்லை, என் உறவுகள் அல்ல, என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த நினைப்பு இருக்குதா? இந்த எண்ணம் இருக்குதா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு தந்த பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மனைவி கணவன் என்கிற ஒரு நிலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வட்டத்தில் முதலாவது இருக்க வேண்டிய ஆள் கர்த்தர். என் மனைவி வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார். என் தாய் என்னை நான் பிறந்த பிறகுதான் என் முகத்தை பார்த்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நான் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே என் கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் மேலான ஒரு உறவு தேவனுடைய உறவு. தாயை விட, தகப்பனை விட, மனைவியை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறவு எது அப்படின்னா தேவனுடைய உறவு. அதிலிருந்து தான் நம்ம சார்ஜ் ஆகணும். அப்போ தான் நம்ம பேட்ரி ஃபுல் ஆகும். அப்போ தான் மன நிறைவு வரும். சில சார்ஜர்லாம் குத்தி போட்டால் ஃபோன் சார்ஜ் ஏதோ டக்கு 100 ஏறின மாதிரி ஏறும், சர்றன்னு குறைஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? அது சார்ஜர் சரியில்லைங்க. அந்த சார்ஜர் சரியில்லை, அதான் ஃபோன் பேட்ரி லோவாகிடுது, ரொம்ப வேகமாக இறங்கிடுது. ஏதோ ஸ்பீடாக ஏறுற மாதிரி ஏறுது, அதே நேரத்தில் லோவாகிடுது. இன்றைக்கி நிறைய பேர் மனுஷங்க கிட்ட போய் தங்களுடைய பலனை தேடுகிறார்கள்.
தங்களுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட போய் பேசினா கொஞ்சம் மன ஆறுதல் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் ஊழியக்காரங்களை தேடுறாங்க. இன்னும் சிலர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடுறாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சார்ஜர் என்னை பலப்படுத்துகிற தீர்க்கதரிசினாலே அப்படின்ட்டு இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஊழியக்காரனாலே என்று சொல்லி இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற அந்த தைரியம் அப்பந்தான் வரும். எது உங்களுடைய சார்ஜர்? எது உங்களுக்கு சார்ஜ் பண்ணுது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்குறார், ஏன் மகளே நீ இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறார், உன்னை நீ தற்பரிசோதனை செய்து பார். என் அன்பு மகனே, ஏன் நீ இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய், உன்னை நீ தற்பரிசோதனை செய்து பார் என்று இந்த வார்த்தையின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பலனை மனுஷரிடத்தில் தேடிட்டோம், நம்முடைய ஆரோக்கியத்தை மனுஷங்கிட்ட தேடிட்டோம். இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதை மனுஷங்கிட்ட தேடிட்டோம். அதுதான் பிரச்சனை. கர்த்தர்கிட்ட தேடுங்க, ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஏன் அப்படின்னா மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது விருதா. அது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் கிடையாது. யார் பேரில் நம்பிக்கையாக இருக்க சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷங்களை நம்புறது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மன நிறைவான ஒரு வாழ்வு, தாழ்ந்திருக்கும் போதும் வாழ்ந்திருக்கும் போதும், பசியாக இருக்கும் போதும் திருப்தியாக இருக்கும் பொழுதும், குறைவுபட்டிருக்கும் போதும் கூட ஒரு மன நிறைவான ஒரு வாழ்வு தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கும் பொழுது தான் அது அமையும். இன்னைக்கு உங்கள் பலன் யார்? உங்களுடைய நம்பிக்கை யார்? இன்றைக்கும் ஆண்டவர் கேட்கிறார். அடிக்கடியாக நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் குடும்ப உறவுகளை மேலோங்கி வைத்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா நாம் விளங்கிடணும். மனைவி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு உறவு, கணவன் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்கிறதுக்காக தேவன் கொடுத்த ஒரு உறவு, ஒரு அற்புதமான ஒரு உறவு. ஆனால் எனக்கு பலன் அப்படின்ட்டு வர வேண்டிய ஒரு இடத்துல கர்த்தரை அல்லாமல் வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே கூடாது. கர்த்தர் மட்டும்தான் உங்கள் பலனாக இருக்கணும். அவர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காக்கிறவர். அவரை மட்டுமே உங்கள் பலனாக கொள்ளுங்க. வேறு இந்த உலக மனுஷங்க நம்புகிறது போல் சில நம்பிக்கைகளை கொண்டிருப்போமானால் நாமும் சில நேரத்தில் இடறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒன்றை மாத்திரம் நாம் நம்பிக்கையாக கொள்வோம். நாம் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவர்கள், கர்த்தரை நம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள், அவர் மேலே மட்டுமே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். தாவீது கோலியாத்தை வீழ்த்த போகும் பொழுது அவருடைய நம்பிக்கை எல்லாம் இந்த சவுல் என்கிற ஒரு ராஜா கொஞ்சம் தற்காப்பு உடைகளையெல்லாம் கொடுக்குறார், இந்த யுத்த உடைகளையெல்லாம் கொடுக்குறார். அது அவருக்கு செட்டாக கூட இல்லை, அவருடைய உடம்புக்கு அது பொருந்தவும் இல்லை. தாவீது யாரை பலனாக கொண்டிருந்தார் அப்படின்னா, ஆண்டவரை தன் பலனாக கொண்டிருந்தார். அவருக்கு இந்த உடைகள் எல்லாம் பொருந்தலை, ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கிறாரு. இந்த யுத்த ஆடைகள் எல்லாம் அவருக்கு பொருந்தலை. அப்போது என்ன யோசிக்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கல் எடுத்துகிட்டு போகிறார். என்ன, ஒரு 5 கல் எடுத்துகிட்டு போகிறார். கல்லை எடுத்துகிட்டு போய் கவனில் வச்சு அடிக்கிறார். அடித்து எதிரியாகிய கோலியாத்தை வீழ்த்துறார். மிகப்பெரிய ஒரு உருவம், கோலியாத் என்பவன் மிகப்பெரிய ஒரு உருவமாக ஆயுதங்களை வைத்து கொண்டு இந்த தாவீதை மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் மக்களையே, முழு இஸ்ரவேலையும் எதிர்க்கிறவனாக நிற்கிறான். அவ்வளவு பெரிய ராஜாவால் கூட கோலியாத்தை வீழ்த்த முடியலை. ஆனால் சின்ன பையன் தாவீது வீழ்த்திட்டார். அது காரணம் என்ன தெரியுமா? சவுலை போல அவன் அந்த யுத்த ஆடைகளையோ யுத்த திறமைகளையோ அவன் நம்பாமல் யாரை தன் பலனாக கொண்டிருந்தார் அப்படின்னா, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை தன் பலனாக கொண்டிருந்தார். உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மனநிறைவோடு எதிர்கொள்ளணும், பயம் இல்லாமல்,
தாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு மோசமான சூழ்நிலை தானே. இதில் நல்ல ஆசீர்வாதம்லாம் என்ன? தாழ்வு, குறைவு, பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, இதெல்லாம் ஒரு மோசமான சூழ்நிலை தான். ஆனால் இதில் வரும் பாருங்க ஒரு மன நிறைவான ஒரு வாழ்வு, இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கு வந்தது, ஆனால் சவுலுக்கு வரல. கோலியாத்தை பார்த்த உடனே ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான். அதில் கோலியாத்துக்கு முன்னாடி சவுலால் நிற்க முடியலையே. ஒரு பெரிய மனுஷன்தான், இஸ்ரவேலிலே எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவனால் ஜெயிக்க முடியலை தாவீதை, கோலியாத்தை. யாரால் ஜெயிக்க முடிஞ்சது? தாவீதால். காரணம் என்னன்னா, தாவீது தன் பலனாக கொண்டிருந்தது யுத்த முறைமைகளையோ யுத்த ஆடைகளையோ அல்லன்னா இந்த மனுஷ பலத்தையோ அல்ல, தேவனை, கர்த்தரை தன் பலனாக கொண்டிருந்தார். இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தில் ஜெயம் எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களா நீங்கள்? உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்களுடைய பலன் எதிலிருந்து வந்தது? நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நாம் நிறைய வேளைகளில் இந்த மனிதர்களாலே பிறந்தவர்களாக மட்டுமே இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ, என்னை பெத்தெடுத்த என் தாய் பார்க்கல, என் பெத்தெடுத்த என் தகப்பன் பார்க்கல, என் நண்பர்கள் எனக்கு உதவி செய்யலை, என் மனைவி எனக்கு உறவுகளிலேயே தேடுகிறோம். அல்ல, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே செல்லுங்கள். உங்கள் பலன் அவரை சார்ந்து இருக்கட்டும். கோலியாத்தை தாவீது மிக சுலபமாக வீழ்த்தினார். ஒரே ஒரு கல் கொண்டு நெற்றியிலே பட்டு கீழே விழுந்தான். அவனுடைய வாளை எடுத்து அவன் தலையை கொய்து கொண்டு போகிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அன்றைக்கு இஸ்ரவேலுடைய கன்னிகைகள் எல்லாரும், எருசலேமின் குமரத்திகள் எல்லாரும் பாடுகிறார்கள் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று புகழ்ந்து பாடுகிறார்கள். அது காரணம் என்ன? நம்பிக்கை எங்கே இருக்கிறது? தன் பலன் எங்கே இருக்கிறது? யுத்த முறைமைகளிலோ யுத்த ஆடைகளிலோ வில்லிலோ வாளிலோ அல்ல, தன் பலன் கர்த்தரிலே இருந்தது. இதை நிரூபிக்கிறதுக்காக தான் கூழாங்கல்லாம் ஒரு யுத்த ஆயுதமாக என்ன? அவ்வளோ பெரிய யுத்த எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கும் பொழுது இந்த சிறிய விஷயத்தை எடுத்துகிட்டு ஏன் போகிறாரு? விஷயம் சின்னது, நம்பிக்கை பெருசு. இதுதான் ரொம்ப முக்கியம். சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த ஆயுதத்தை வச்சு இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இந்த ஆயுதத்துக்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இறை நம்பிக்கை, கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரொம்ப குறைவுள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ தேவை என்ன தெரியுமா? ஒருவேளை பணம் தேவையாக இருக்கலாம், அது தருவார் ஆண்டவர். ஆனால் உங்களுடைய பிரதான தேவை என்னவா இருக்கணும் தெரியுமா? தேவன் மேலே கொண்டிருக்கிற நம்பிக்கை. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, என் சூழ்நிலைகள் எதுவானாலும் அதை ஜெயிக்க எனக்கு நீங்கள் பலனை தருவீங்க. பவுல் சொல்கிறது போல் நாமும் சொல்லுவோம். சொல்கிறாரு, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எதுக்காக? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் தான் என்னை எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க எனக்கு உதவி செய்யுது. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் என்னை என்ன பண்ணுறாரு? எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யத்தோட, மன மகிழ்ச்சியோட, பரவாயில்ல கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வைக்கிறது. இந்த மன ரம்யமான வாழ்க்கையை அவர் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். உறவுகளோ பணமோ கொடுக்க முடியாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தினுடைய சில விஷயங்களால் மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தரால் தான் பிழைக்க போகிறீங்க, அவருடைய வார்த்தையினால தான் பிழைக்க போகிறீங்க. ஜெபிப்போமா?
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் அன்பின் பிதாவே, இதுவரைக்கும் மனுஷங்களை நம்பி 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 தளர்ந்து போன ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த மனுஷனை நம்பி போனேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா. பணம் இவ்வளோ இருக்குது, சேஃப் ஆயிடலான்னு நினச்சேன், பணமும் காலவாரி விட்டது என்று சிலர் எண்ணுகிறார்கள். மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய உறவுகளையுமே அதிகமாக நம்புகிறார்கள். முடிவில் மன நிறைவில்லாத ஒரு வாழ்வை சந்தித்து சிலர் தற்கொலை செய்கிறார்கள், சிலர் விவாகரத்து செய்கிறார்கள், சிலர் எந்த உறவும் வேண்டாம் என்று எங்கேயாவது சென்று விடுகிறார்கள், வாழ்க்கையை வெறுத்து போய்விடுகிறார்கள். கர்த்தாவே, இதுக்கெல்லாம் காரணம் பணத்தையும் உறவுகளையும் தன் பலனாக கொண்டது. வேதம் சொல்லுகிறபடி மனரம்யமான ஒரு வாழ்வு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் அறிந்திருக்கிறபடி எங்களுக்கு உம்மிலே தான் இருக்கிறது. உம்மை எங்கள் பலனாக கொள்ளும்போது தான் மனரம்யமான வாழ்வு கிடைக்கிறது. இந்த மனரம்யமான ஜீவியத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். எல்லா புகழும் ஸ்தோத்திரம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த வாழ்வுதரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரிலே பலன் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக வாழுங்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்